புதுச்சேரியில் போலி மருந்து தொழிற்சாலை விவகாரத்தில் திமுகவினர் சட்டப்பேரவை முற்றுகை போராட்டம் நடத்தி வருகின்றனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மகாராஜ பாண்டி. சட்டப்பேரவை முற்றுகை போராட்டத்தில் என்ன முழக்கங்கள் வைக்கப்படுகிறது, விவரங்கள் என்ன? நிச்சயமாக புதுச்சேரியில் போலி மருந்து தொழிற்சாலை அமைத்து இந்தியா முழுவதும் மருந்து மாத்திரைகள் விற்பனை செய்தது தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதில் முக்கிய குற்றவாளியான சிவகங்கையை சேர்ந்த ராஜா உட்பட 10க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். இந்த விவகாரத்தில் ராஜாவுக்கு அரசியல் பிரமுகர்கள் தொடர்பு இருப்பதாகவும் அவர்களுக்கு கோடிக்கணக்கில் லஞ்ச பணம் கொடுத்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில்தான் போலி மருந்து மூலம் மனித உயிருக்கு ஆபத்து விளைவிக்கின்ற செயலில் ஈடுபட்ட குற்றவாளிகளையும் அவர்களுக்கு உடந்தையாக இருந்தவர்களையும் கைது செய்து தண்டிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி புதுச்சேரி மாநில திமுக சார்பில் சட்டப்பேரவை முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி இன்று காலை திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமையில் சுமார் 500க்கும் மேற்பட்ட திமுகவினர் காமராஜர் சிலை அருகே சென்றனர். பின்பு அங்கிருந்து நேரு வீதி, காந்தி வீதி, மிஷின் வீதி வழியாக ஊர்வலமாக சட்டப்பேரவை நோக்கி வந்தனர். இந்த ஊர்வலத்தில் புதுச்சேரி மாநில திமுக அவைத்தலைவர் SP சிவகுமார், திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத் உட்பட பல்வேறு நிர்வாகிகள் பங்கேற்றனர். அப்போது ஆம்பூர் சாலையில் போலீசார் ஊர்வலத்தை பேரிகார்டு அமைத்து தடுத்து நிறுத்தினர். இதனால் இரு தரப்புக்கிடையே கடும் தள்ளுமுழு வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது புதுச்சேரி அரசை கண்டித்து திமுகவினர் கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை வேண்டும், சுகாதாரத்துறையை தன்வசம் வைத்திருக்கும் புதுச்சேரி முதல்வர் ரெங்கசாமி அதற்கு பொறுப்பேற்று பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். இந்த பொறுப்பேற்று அவர் ராஜினாமா செய்யவில்லை என்றால் திமுக சார்பில் தொடர் போராட்டம் நடத்தப்படும். இதற்காக திமுக தலைமையகத்தில் அனுமதி பெற்று இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று திமுக அமைப்பாளர் சிவா தெரிவித்தார். பின்பு போராட்டத்தில் ஈடுபட்ட எதிர்க்கட்சி தலைவர் சிவா, அதே போல் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, சம்பத், செந்தில் உட்பட 500க்கும் மேற்பட்டவர்களை பெரியகடை போலீசார் கைது செய்து வாகனத்தில் ஏற்றி சென்றதால் ஒரு பரபரப்பு தான் காணப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி மகாராஜ பாண்டி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.